எல்லாரும் நாங்க கூட்டிட்டு போற இடத்துக்கே வாங்க, சரியா? டேய் மச்சி, ஏன்டா நம்மள சீனியர்ஸ் எல்லாரும் கூப்பிட்டுருப்பாங்க? ஒருவேளை ராகிங் பண்ண போறாங்களோடா? எனக்கு தெரியலடா, என்ன செய்ய போறான்னு தெரியலடா. எனக்கும் பயமாக தாண்டா இருக்குது, வா பார்த்துக்கலாம் எதுனாலும். ஏய், உன் பேர் என்ன? ஃபர்ஸ்ட் நான் கேட்கவே மறந்துட்டேன். என் பேரு ரீனா. உங்க பேர் என்ன? என் பேரு ஸ்டெல்லா. சரி, நம்மளை எதுக்கு சீனியர்ஸ் எல்லாரும் கூப்பிட்டுருப்பாங்க? எனக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. உனக்கு பயமா இல்லையா? எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த காலேஜை பார்த்தாலும் பயமாக இருக்குது, யாரை பார்த்தாலும் பயமாக தான் இருக்குது. வா பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. எப்ப பாரு சோறு சோறுன்னு. முதல்ல நம்மள என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. வாங்க கிரவுண்டுக்கு போவோம் எல்லாரும். ஹே காய்ஸ், எல்லோரும் ரிலாக்ஸாக இருங்க. நாங்கள் ரேகிங் எதுவும் பண்ண மாட்டோம், ஆனால் ஃபன் இருக்குது கண்டிப்பாக. ஆமா ஆமா, அவன் சொல்றது சரிதான். நாங்க ராகிங்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். நீங்க ஒன்றும் பயப்படாதே, சில்லா இருங்க. ஜாலி தான் போ. நாங்க கூட ரொம்ப பயந்துட்டோம் சீனியர், உங்களை பார்த்துட்டு எங்க ராகிங் பண்ணி முடிச்சு விட்டுருவீங்களோன்னு. பரவாயில்ல, நீங்கள் ரொம்பவே நல்ல சீனியராக தான் இருக்கீங்க. ஆமாம் ஆமாம், நீங்களும் ரொம்ப நல்ல சீனியராக தான் இருக்கீங்க அவன் சொல்கிற மாதிரி. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் தரப்போகிறோம். அது என்ன டாஸ்க்னா, யாராச்சும் வந்து பாட்டு பாடுங்க பார்ப்போம். வா வா, வந்து பாடு பார்ப்போம். என்னடா நாங்கள் பாட்டு பாட சொன்னால் நீ பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறா? பாட்டு பாட சொன்னது எங்க தப்பு தான். என்னமோ அவன் பக்கமே வர மாட்டோம். டேய் மச்சான், நீ மூடிட்டு வர்றது நல்லது. சரி, அடுத்த ஃபன் டாஸ்க் பார்ப்போமா? அந்த வளர்ந்த பையனும் டோரா மாதிரி முடி வச்சுக்கிற பிள்ளையும் முன்னாடி வாங்க பார்ப்போம். ஐயோ, காலேஜுக்கு வர சொல்லி அவள்கிட்ட தான் திட்டு வாங்கினேன். அவளையும் என்னையும் எதுக்கு கூப்பிட்றாருன்னு தெரியலையே இந்த சீனியரு. போச்சு போ, எதுக்கு நம்மளையும் அந்த வளர்ந்து கேட்டவனே இந்த சீனியர் கூப்பிட்றாங்கன்னு தெரியலையே. என்ன நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ஹீரோ ஹீரோயின் மாதிரி நல்ல ஜோடி பொருத்தமாக இருக்கீல. ஏதாவது குட்டியா கொஞ்சம் டைலாக் பேசுங்க பார்ப்போம். எனக்கு அதெல்லாம் வராது தலைவா, விட்டுருங்க என்னையா. ஆமாம் ஆமாம், எனக்கும் வராது. அதெல்லாம் பண்ணலாம்ப்பா, சும்மா பேசுங்க. பேசத்தானே சொல்றோம், வேற ஏதாச்சுமா சொல்றோம். ஆமாம், சும்மா பேசி பாருங்கள் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, உங்கள் பேர் என்னன்னே சொல்லலை, ஃபஸ்ட்டு உங்கள் பேரை சொல்லுங்கள். என் பேர் ரீனா. உங்கள் பேர்? அதுதான் அப்போவே சொன்னேன்ல, என் பேர் அர்ஜுனன்னு. நீங்கள் தான் கேட்கல. ஓ சரி சரி. இப்போ சீனியர் வேறு நம்மளை டைலாக் பேச சொல்கிறாங்க. ஏதாச்சும் பேசுவோமா? உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே, பேசலாமே. நீங்க என்ன ரெண்டு பேரும் மூணுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க? ஒழுங்கா டைலாக பேசுற வழியை பாருங்க. தலைவா ஒழுங்கா பேசுற தலைவா. ஆமா ஆமா தலைவா, ஒழுங்கா பேசுறேன். நம்ம மானத்தை காப்பாத்திரு. ரீனா, நீயும் ஒழுங்கா பேசுறடி. அப்போ விட்டு போகாத, என் கூடவே இரு. ஹலோ ஹலோ, டைலாக் தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை சரியா? சீனியர் போதும் சீனியர், இதுக்கு மேலெல்லாம் என்னால் முடியாது, எங்களை விட்டுருங்க. சரி சரி போதும், அங்கே உங்கள் இடத்துல போய் நில்லுங்க. சரி சரி சீனியர். அர்ஜுனே, உனக்கு ஒரு நல்ல ஆள் கிடைச்சிருச்சு போலையா? போடு போடு. சும்மா இருறா மச்சான், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சரி சரி, கேன்டீனுக்கு எல்லோரும் போய் சாப்பிடுங்க. டைம் ரொம்பவே ஆச்சு, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. ஒழுங்காக சாப்பிட்டுட்டு கிளாஸ்க்கு போயிருங்க. ஐயோ, 10 நிமிஷம் தான் இருக்குதா? பத்தாதே. ஓடு ஓடு, எல்லாரும் ஓடுங்க, வாங்க கேன்டீன் போகலாம். ஆமா வாங்க எல்லாரும் கேன்டீன் போவோம், ரொம்பவே பசிக்குது. ஹே வாடி, நம்மளும் கேன்டீன் போகலாம். இதோ வந்துட்டேன், வாங்க கேன்டீன் போய் சாப்பிடலாம். ஹே, என்னடி நடக்குது? சீனியர் டைலாக் பேச சொன்னா என்னென்னமோ டைலாக் பேசுறா, என்ன கதை? ஹே, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா தாண்டி பேசினேன், நீ வேற ஏன்? சரி வாங்க, நம்ம எல்லாம் டீ குடிக்க போகலாம். எல்லாரும் வாங்க, உங்களுக்கு என்ன வேணும் இந்த கேன்டீன்ல இருந்து? எனக்கு ஒரு டீ வேணும். எனக்கும் டீ வேணும். எனக்கும் சேம் டீ தான். அப்பனா உங்க கேங்ல 3 டீயா? சரிப்பா. எனக்கு ஒரு டீ பார்சல். எனக்கும் ஒரு டீ. சரி சரி, உங்க 2 பேருக்கு டீ தானா? ஓகே ஓகே. இந்த காலேஜ்ல வந்து படிச்சதுக்கு ஒரு டீ கடை போட்டா கூட முன்னேறிடலாம் போலயே. காலேஜ் படிச்சு முடிச்சு கையோட டீ கடை தான் அந்த மாப்பிள்ள போட போறான். சரியா சொன்ன மாப்பிள்ள, அதுக்கு தான் நீ லாயக்கு. டேய் விக்னேஷ், நீ உன கவனிச்சியா? அவன் நம்ம பேசுறதே காதுல வாங்க மாட்டேங்கிறான்டா. ஆமா ஆமா, நம்மளும் இவ்வளவு தூரம் பேசுறோம், ஏதாவது கண்டுக்கிறானா பாரு. டேய் டேய், அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா இருங்கடா. இந்தாங்க பட்டி, வந்து எடுத்துக்கோங்க, டேபிள்ல இருக்குது. நீங்க ரெண்டு பேரும் மட்டும் ஏன் தனியா இருக்கீங்க? இங்கிட்டு வாங்க, ஒண்ணா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் நம்ம. இந்த வந்துட்டோமே, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமே.
வேணாம் சும்மா இரு, நம்ம இங்கே இருப்போம். இப்படியே தனியாக இருந்தால் போர் தான் அடிக்குவா. அவங்களோட போய் நம்ம ஒரு கேங் ஆகிடலாம். இல்லை இல்லை வேணாம், இருக்கட்டும் சும்மா இரு. அட வாங்க சும்மா, நம்ம தான் எல்லாம். சரி சரி இந்த வரேன். சரி சரி, நம்ம எல்லாரும் ஒரு கேம் விளையாடலாமா? விளையாடலாமே. சொல்லு தலைவா சொல்லு, என்ன விளையாடலாம்? ஈஸியாக கொடுங்கப்பா, அப்போ தான் விளையாட முடியும். அதெல்லாம் ஈஸி தான். அதாவது என்னன்னா, உங்களுக்கு ஒர்ஸ்டான நிக் நேம் ஒன்று இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்கிறேன். என்னோட நிக் நேம் கூகுள். ஏமா பேர் கூகுளே? எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியும், ஆனால் எக்ஸாம் அப்போ மட்டும் தெரியாது. அதனால தான் என்னோட பட்ட பேர் கூகுளே. சரியா சொன்னீங்க போங்க. என்னோட பட்ட பேர் என்ன தெரியுமா? சைலண்ட் குயின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. அது சரி, குயின் இருக்கு, குயினோட கிங்டம் எங்க? ரைட் ராமாப்ல ரைட். நீ எங்கே கொண்டுட்டு வரான்னு தெரியுது. என்னோட பட்ட பேர் என்ன தெரியுமா? அட்டெண்டன்ஸ். ஏன் அப்படி? எதுக்கு அட்டெண்டன்ஸ் வச்சாங்க? வர்றது ராரு, ஆனால் வந்தால் எல்லாரும் நல்லா கவனிப்பாங்க, அதுதான். நம்ம கிளாஸ்ல சீரியஸா படிக்க வந்தாங்கலாம் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹே காய்ஸ், ஏன் எல்லாரும் என்ன பார்க்குறீங்க? இல்ல, யாரு படிப்புன்னு பார்க்க தான். சரி போதும் போதும், இதுலேயே 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் கிளாஸ்க்கு போகலாம். ஆமாம், ரீனா சொல்கிறது கரெக்டு தான். வாங்க நம்ம எல்லாரும் கிளாஸ்க்கு போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாத கடைசியில் உங்கள் எல்லாருக்கும் இன்டர்னல் டெஸ்ட் இருக்குது. காலேஜ் வெறும் ஃபன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, படிப்பும் ரொம்ப முக்கியங்கிறத யாரும் மறந்துடாதீங்க. ஒழுங்காக படித்து ஒழுங்காக மார்க் வாங்குற வழியை பாருங்கள். இதுலேயும் ஃபோட்டோ விட்டுட்டு இருக்காதீங்க. இன்டர்னலானா அதானே சொல்கிறேன், இன்டர்னல் தான். எல்லோரும் படித்து பாஸ் ஆகிற வழியை பாருங்கள். இப்போ நான் கிளம்புறேன். ஆஹா, இது என்னது? ரீனா பெஞ்சில் ரீனாவோட நோட்டு மாதிரி இருக்குது. சரி, நம்மளே வச்சுப்போம். நாளைக்கு வந்தால் ரீனாட்ட கொடுப்போம். சரி, தொடர்ந்து பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ரீனா ஃபர்ஸ்ட் ஐட்டின்னு எழுதி வச்சுருக்கான். ரீனா அவ்வளோதான் நோட்டை தேடுவாளா? அர்ஜுன் அதை திருப்பி கொடுப்பானா மாட்டானா? இவங்களோட ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்? புதுசாக ஏதாச்சும் நட்பு வருமா இவங்களுக்கு இடையே? இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.